நியூஸ் தமிழ் கழுகு. பொதுக்குழு கூட்டத்துல செல்வ பெருந்தகை பேச்சுக்கு காங்கிரஸ் மேலிடம் டென்ஷனா? தனியா கூப்பிட்டு எச்சரிக்கிற அளவுக்கு சீரியஸ் ஆகியிருக்கு டெல்லி காங்கிரஸ். தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, காமராஜர் ஆட்சி அமைப்போம், தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு குரல்கள் எழுந்துச்சு. அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா இந்த விஷயங்களை செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானதுல இருந்து முன்னெடுத்தது தமிழ்நாடு மட்டும் இல்லாம தேசிய அளவுல பரபரப்பாச்சு. ராகுல் சோனியாவுக்காக பாக்குறோம்னு திமுகவோட சீனியர்களும் இந்த விஷயத்துல டென்ஷனான நிலையில டெல்லி தலைமை செல்வ பெருந்தகையை கூப்பிட்டு எச்சரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கட்சியை வளர்க்க நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி வேலை பார்க்க வைக்கிறது தான் உங்களோட முதல் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம கூட்டணி வேணுமா தனிச்சு போட்டியானெல்லாம் பேச்சுகள் எழவே கூடாது. திமுக கூட இணக்கமா இருக்கிறது தான் தமிழ்நாடு டெல்லி ரெண்டு அரசியலுக்கும் இப்போதைக்கு நல்லது, சரியா அப்படின்னு சொல்ல சைலண்ட் மோடுக்கு மாறி இருக்கிறாராம் செல்வ பெருந்தகை. இபிஎஸ் இப்பெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் இல்ல விழாக்கள்ல அதிகம் பார்க்க முடியுதாம். அதுக்கு பின்னாடி பெரிய பிளானே இருக்காம். அதிமுகவோட மாவட்ட நிர்வாகிகள் வீட்டு விழாக்கள்ல முன்னாடி எல்லாம் மாவட்ட செயலாளர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தான் தலை காட்டுவாங்க. ஆனா இப்ப அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சமீப காலமா மாவட்ட நிர்வாகிகள் வீட்டு விழாக்கள்ல தவறாம பார்க்க முடியுதாம். இந்த முடிவை இபிஎஸ் எடுத்ததுக்கு பின்னாடி பெரிய திட்டமே இருக்காம். தினகரன் சசிகலா தரப்பு நிர்வாகிகள் இபிஎஸ் தரப்பு நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதை ஊக்குவிக்கிற விதமா தான் இபிஎஸ் இந்த முடிவு எடுத்திருக்கிறாராம். நாகை மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் ஜெயபால் மகன் திருமண விழாவுல சமீபத்துல இபிஎஸ் கலந்துகிட்ட நிலையில அங்க இருக்கிற அதிமுக அலுவலகத்துல நடந்த விழாவுல அமமுக மற்றும் சசிகலா ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சியினர் பல பேரு அதிமுகவுல தங்களை இணைச்சிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயபால் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்துல பிரிஞ்சு அதுக்கப்புறமா இணைஞ்சப்ப அதிமுகவிலேயே தொடர்ற ஆட்கள்ல ஒருத்தர் அப்படிங்கறதையும் கவனிக்க வேண்டிய விஷயமாயிருக்கு. இது மூலமா தினகரன் சசிகலா தரப்பு ஆட்களுக்கு முக்கியத்துவம் தந்து கட்சியை கட்டுக்கோப்பா வைக்க இபிஎஸோட பிளான் தான் இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் தர்ற விஷயமா. குறிப்பா டெல்டா தென் மாவட்ட நிர்வாகிகள் விழாக்கள்ல இபிஎஸ் தவறாம இருப்பாருன்னு சொல்றாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னோட முதல் மாநாட்டை நடத்த இடம் தேடிட்டு இருக்காராம். அதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பெரியாரோட ஊராம். தமிழக வெற்றி கழகம் 2026 வரைக்கும் எந்த தேர்தலையும் போட்டியிடாது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிற நிலையில சீக்கிரமே கட்சியோட அறிமுக மாநாட்டையும் கொள்கைகளையும் விளக்குற முதல் மாநாட்டை நடத்த தீவிரமா திட்டமிட்டு இருக்காங்களாம் தாவேக்கவினர். இதுல முதல் சாய்ஸா முடிவாகி இருக்கிறது ஈரோடு தானா. விஜய் ஏன் ஈரோட தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட 1992 நாளைய தீர்ப்பு படம் வெளியானதுக்கு அப்புறமா ஈரோட்டில தான் மோகன்ராஜ் அப்படிங்கிறவரு பதிவெண் கொண்ட முதல் விஜய் ரசிகர் மன்றத்தை தொடங்கினாரு. அதுக்கப்புறமா தான் விஜயோட அப்பா SA சந்திரசேகர் அகில இந்திய விஜய் ரசிகர் மன்றத்தை தொடங்கினாரு. 1997 விஜய் ரசிகர் மன்றம் நற்பணி இயக்கமா மாத்தப்பட்டு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஈரோட்ல தவறாம விழாக்கள்ல கலந்துகிட்டாரு விஜய். 2010 ஈரோடு மாவட்ட விஜய் நற்பணி இயக்க தலைவர் இல்ல திருமண விழாவுல நலத்திட்ட உதவிகளை வழங்க இருந்தாரு விஜய். அத போலீஸ் தடுத்து நிறுத்தின நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. இப்படி ஈரோட்டோட அழியாத தொடர்பு இருக்கிறதுனால விஜய் ஈரோட்டை தேர்வு செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. நியூஸ் தமிழ் கழுகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.